வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் போஸ்ட்கிரிஸ் டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் கூகுளில் போயிட்டு போஸ்ட்கிரிஸ் அப்படிங்கிற SQL டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ போஸ்ட்கிரிஸ் டவுன்லோட் செக்ஷனுக்கு இது போகும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் தான் எந்த சாஃப்ட்வேர்னாலும் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ இந்த டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மிஷின் விண்டோஸ். நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். இது download/windows அப்படிங்கிற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து டவுன்லோட் தி இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது enterprisedb.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே போயிட்டு இப்போது என்னோட மிஷின் விண்டோஸு, மோஸ்ட்லி எல்லா விண்டோஸ் மிஷினுமே இப்போ 64 பிட் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பார்த்துட்டிங்க அப்படின்னா 15.4 இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் வந்து உங்களுடைய டவுன்லோட் செக்ஷனுக்கு போகும். ஓகே, இப்போ என்னுடைய டவுன்லோட் செக்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ண போஸ்ட்கிரிஸ் சாஃப்ட்வேர் 15.4 இருக்குது. இது மேபி நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போது வெர்ஷன் மேபி சேஞ்சாக இருக்கும். அது நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த செட்டப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட்கிரிஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் போஸ்ட்கிரிஸ் போய் இன்ஸ்டால் ஆக போகுது. இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்தது இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம ரொம்ப பிகினர், நம்மளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்கிறப்போ நம்ம இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ரைட், நீங்கள் போஸ்ட்கிரிஸில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா, அந்த ரா ஃபைல்ஸ்லாம் எங்கே போகும் அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு தான் போகும். போஸ்ட்கிரிஸ் 15/data. நெக்ஸ்ட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுங்க. ஏன்னா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா அட்மின் கொடுக்குறேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுத்துக்காதீங்க. அடுத்தது போர்ட் அட்ரஸுங்கிறது வந்து இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகக்கூடிய போர்ட் நம்பர். ஒருவேளை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இந்த போர்ட் அட்ரஸில் ஆக்குபைடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எரர் வரும். மேக்ஸிமம் வந்து அந்த இஷ்யூஸ் இருக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் போர்ட் அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. டேட்டாபேஸ் லிஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் 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 அவ்வளோதான். ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட விண்டோஸில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் போஸ்ட்கிரிஸ் இல்லையா. இதில் pgadmin4 இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ pgadmin ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் தான் நம்ம வந்து எல்லா டேட்டாபேஸ் ஆப்ரேஷனும் பண்ண போகிறோம். ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் இந்த சர்வர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட், ரைட், நான் இங்கே admin சேவ் பாஸ்வேர்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த டைம் இது கேட்காது. இதில் நீங்கள் டேட்டாபேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸ்கீமாஸ், ரைட், ஸ்கீமாக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா டேபிள், ரைட். ஸோ நம்மளுடைய SQL டுட்டோரியல் சீரீஸில் நீங்கள் இதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. மாணவன் லேர்ன் கோட் பார்த்துட்டு நிறைய வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தமிழில் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி தமிழில் டீட்டெயிலாக வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கண்டென்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதுதான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் நாம் படிக்கும் போது எக்ஸலண்ட்டான ஒரு லேர்னிங் ப்ராக்ரஸாக இருக்கும். ஸோ அதனால தான் மாணவன் லேர்ன் கோட் கம்ப்ளீட்டாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக வேணும், நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய பிரீமியம் கோர்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதை பற்றியான டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு HTML, CSS, JavaScript தெரியல அப்படின்னா அதுக்கான அடிஷ்னல் கோர்சஸ் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript எல்லாமே வந்து செக்ஷன் வைஸ்டு இருக்கும். உங்களுக்கு வந்து JavaScript நாலேஜ் இல்லைன்னா இதையும் நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரியாக்டும் அதே மாதிரி தான். அதாவது அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த மர்ஜ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, சர்வர் சைடு டிஸ்கஸ் பண்றது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் வந்து ஸ்கிராச்ல இருந்து. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நீங்கள் வந்து படிக்கலாம். அதே மாதிரி தான் ஆங்குலரை டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ப்ரீமியம் கோர்சஸ் இருக்குது. இப்போ ஆங்குலருக்கு ப்ரீ ரெக்வெஸ்டிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா TypeScript. ஸோ நம்ம வந்து இதில் வந்து TypeScript டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலர் இதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1.30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. Burn Stack கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து MongoDB பேசிக்ஸு, எக்ஸ்பிரஸ் பேசிக்கு, ரியாக்ட் ஜேஸோடைய பேசிக் கான்செப்ட், அதாவது ப்ராப்ஸு, ஸ்டேட்டு, ஈவெண்ட்ஸு, நோட் ஜேஎஸ் பேசிக்கு, அப்புறம் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். இதில் எண்ட் டு எண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகாமல் யாரெல்லாம் வந்து ஜாப் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஒரு பிகினராக ஃப்ரெஷராக, அவங்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். AWS சர்டிஃபைடு கிளவுட் ப்ராக்டிஷனர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஜாப் சீக்கர் எல்லாருக்குமே சூட் ஆகும். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 30 hours கோர்ஸ். எல்லா கான்செப்ட்டுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கிளவுட் நாலேஜே இல்லைனாலும் ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியட் லெவலுக்கு, அதாவது சர்டிஃபிகேஷன் லெவலுக்கு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது தியரிட்டிக்கல் கான்செப்ட் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஷரோடு இருக்கும். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொடுத்துருக்கோம். DevOps இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப நீட்டாக அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த கோர்ஸஸை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா இல்லை லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க் த்ரூவா மாணவன்லேர்ன்கோட்.com வாங்க. பெய்ட் கோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பெய்ட் கோர்ஸ் த்ரூவா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியும்.